இது மக்கள் கருத்து நாளிதழ். உண்மையை உறக்க சொல்வோம் உலகிற்கு. திருப்பூருடைய சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்ம செங்கல்பட்டு போக வேண்டியதா இருக்குது. அதனால நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை திருப்பூர் கொண்டு வரணும். ரெண்டாவது, திருச்சேரி வரைக்கும் வர அந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து திருப்பூர் வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு கல்வி, ஏற்கனவே நான் ஆல்ரெடி என்னுடைய இன்கம்ல 10% வந்து குழந்தைங்களுடைய கல்விக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதிகமான நம்ம இந்த தொகுதியில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெவலப் பண்ணுறதுனால ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஊராட்சியில சாத்தாங்குப்பம் தனி வருவாயா இருக்கு, கேளம்பாக்கம் தனி வருவாயா இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுடைய இல்ல, வருவாயை பொறுத்த வரைக்கும் அது கவர்மெண்ட்ல வந்து நிர்ணயிக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியில எவ்வளோ இன்கம் இருக்கு அதை பொறுத்து தான் வருவாயை அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. அது கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை செய்யணும். இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னாக்கா, எம்எல்ஏ நிதி வந்துட்டு நிறைய கிராமங்களுக்கு பிரிச்சு கொடுக்கல. கூட்டணி கட்சி மத்தியிலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது நீங்க ஜெயிச்சீங்கன்னாக்கா அதை சரி பண்ணுங்களா? அதை பத்தி உங்க கருத்து? இல்ல, எம்எல்ஏ பண்ற பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். எனக்கு 1 இயர் கொடுக்குற அந்த ஒரு ஃபண்டை எடுத்து எல்லா ஒரே இடத்துல போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பவுமே பண்ணக்கூடாது. எல்லா தொகுதிக்கும் நிறைவா பங்கிட்டு கொடுத்து தான் எல்லாரையும் வந்து மகிழ்வித்து அவ்வளவுதான். இந்த ஒண்டர்லா கொண்டு வந்ததுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னாக்கா, அங்க ஒண்டர்லா பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல வந்துட்டு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சத்தம் இருக்கு. சத்தம் கேட்கறதால பள்ளி மாணவர்கள் படிக்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. அதை பத்தி இல்ல, பகுதியுடைய மக்கள் அந்த குறைய வச்சாலும் டோட்டலா வந்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து சுற்றுலாத்தலம், மிகப்பெரிய ஒரு இது கோயில் இருக்கு திருப்பூரூர்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகாலிபுரம் இருக்கு, பழைய சிற்பங்கள் எல்லாமே அங்க இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுங்க எல்லாமே இருக்கு. அதனால இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெவலப்மெண்ட் ஏரியா தான், எல்லாமே ரிலாக்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியாங்க. அதனால நம்ம அது எதுவும் குறையா சொல்ல முடியாது. மகாபலிபுரத்தை வந்து இன்னும் சுற்றுலாத்தலம் விரிவாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு மக்கள். அது மகாலிபுரத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி அது வந்து ஆர்காலஜியில் இருக்கு. அந்த இடத்த ஃபர்தரா எந்த டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. இருக்கிற இடத்த வந்து இன்னும் நம்ம விரிவாக்கம் பண்ணி தரலாமே தவிர, பட் இருக்கிற இடத்த வச்சு நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நம்மளால அதை பண்ண முடியாது. எல்லாமே ஆர்காலஜினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதில் எதுவும் பண்ண முடியாது.